நம்ம குதிச்சு குதியில கீழே விட்டு ஆண்டிக்கு பேட்ச் ஒர்க் விழுந்துச்சா? ஓ இவனா? ஐயோ இதை வேற பார்க்கணுமா? ஏ ஹலமதி ஹபீபோ கொடுமையா இருக்கு ஹபீ வந்தாலே ஹலமதி ஹபீபோ ஹலமதி ஹபீ வந்தா ஹலமதி ஹபீபோ. இந்த பாட்டுக்கெல்லாம் ஆட மாட்டியே, குத்து பாட்டு தானே ஆடுவேன். மச்சான் உனக்கு தெரியல, இது கூட அரபி குத்து. நான் தளபதி விஜய் அண்ணா மாதிரி பெரிய ஆளாயிடுவேன்னு உனக்கு போறாம. தளபதிக்கு அண்ணன் இல்லை, அவர் மட்டும்தான். பிளடி ஸ்வீட். மச்சான் நீதான் தளபதி மச்சான். இன்னும் இருக்கு இதுவும். மச்சான் நீதான் தலை. அடங்கப்பா நீதான் என் ரூட்டு தலை. ஐயோ மச்சான், ஆனா இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு சரக்கு அடிச்சா என் உடம்பு என்னத்துக்கு ஆகுது? இதெல்லாம் சரக்குன்னு நினச்சிக்கிட்டியா? பின்ன என் ஆளுகிட்ட சொன்ன போய் உண்மையாக்கணும். பைக்கு வாங்கியே ஆகணும். பைக்கு வாங்கத்தான் படிக்காதவன் ரஜினி சார் மாதிரி காசு வாரி வாரி கொட்டினியா மச்சான்? இந்த காசுல சூப்பரா கருப்பு பல்சர் ஒன்று வாங்கி கொடு, உனக்கு ஃபாரின் சரக்கு வாங்கி தரேன்டா. ஆமா ஃபாரின் சரக்குலாம் வேணாம், கமலஹாசன் வாங்கி கொடுவா. டேய் இந்த கடை பாடுறா. இதான் கடையா? ஏய் யார்றவன், மனுஷனா இல்லை மிருகமா? பெரிய கஸ்டமராக இருப்பானோ? வித்தியாசமா இருக்கானே. ஏகப்பட்ட வண்டி இருக்கு, நம்ம வண்டி இருக்குமா? வணக்கம் டைசன். வணக்கம் வணக்கம். பல்சர் பைக் இருக்கானா? இருக்கு தம்பி. கருப்பு பல்சர் இருக்கா? கருப்பு தான், கருப்பு தான். சூப்பர் மச்சான். வண்டி பார்த்துடலாமாண்ணா? என்ன டைசன் மேலே பார்க்குது? நீ முழிக்கிறது பார்த்தா திருட்டு வண்டி தருவ போல. தொழில நேர்மை தான் தம்பி முக்கியம். என் பார்வையே அப்படிதான். அப்படியா? அண்ணா உன் பேர் என்னண்ணா? வாசன். வாசன். வாங்க வாசன், வண்டி காட்டுங்க வாங்க. தாராளமாக தம்பி, வாங்க உள்ள. இதுக்கப்புறம் நீ சாதா வாசன் இல்லைனா கேபி வாசன். வாங்க வாங்க, ஏகப்பட்ட பீஸ் இருக்கும், வாங்க வந்து பாருங்க. ஆல் சீஸ் வண்டி போல. எந்த வண்டி இது? பாத்தீங்களா, இதான் நீங்க கேட்ட கருப்புகள் பல்சர். நல்லா பாருங்க. டேய் என்னடா இவன்? டேய் கருப்பு பல்சர் காட்ட சொன்னா ப்ளூ பல்சர் காட்டுற? ஏப்பா நீ கேட்ட கருப்புகள் பல்சர் இதாப்பா. கருப்பு கலருக்கும் ப்ளூ கலருக்கும் வித்தியாசம் தெரியாதா எங்களுக்கு? மச்சான் நீ ஒரு வேலை பண்றா, வாலு ஃபோன் பண்ணி மாத்தி சொல்லிட்டேன், கருப்பு பல்சர் கிடையாது ப்ளூ பல்சர் சொல்றான். டேய் மாடு எருமாடு கடிச்சு வச்சுன்னு சந்தோஷம். உனக்கு வண்டி கலர் கூட தெரியாதா உனக்கு? ப்ளூ பிளாக் மண்டை அடிச்சா. என்னாச்சுண்ணா? டேய் இது என்ன கலர்ரா? ப்ளூ கலர்னா? டேய் இது என்ன கலர்ரா? கருப்பு. திட்டாவனே ஒரு நிமிஷம் இருந்தேன். அவருக்கு ப்ளூ கலர்ல கருப்பு கலரா தெரியும், கருப்பு கலர்ல ப்ளூ கலரா தெரியுண்ணே. அவர் கண்ணில் கோளாறுண்ணா. ஐயோ கோளாரா? மன்னிச்சிருண்ணா. தப்பா எடுத்துக்காத. போன்றல போனேன் நான் பார்த்தேன். வாசன் ஐக்கர் ஓனர் தெரிஞ்சுனா ஒரு 2 கண்ணு பிடிக்கி டிராகன் போட்டுவான். அண்ணா உங்களுக்கு கருப்பு கலர் பல்சர் தான் வேணும்? ஆமா காவேரி அண்ணட்ட கருப்பு கலர் பல்சர் சேல்ஸுக்கு இருக்கு. இப்போ நீங்க போனீங்கன்னா வாங்கிக்கலாம். கருப்பு பல்சரா? ஆமாண்ணா. கருப்பு கலர். கருப்பு கலர் தானே? கருப்பு தானே? வண்டி வாங்குற பத்திரிக்கை அடிக்கிற பொண்ணை கட்டுற, அதுக்கப்புறம் இருக்கடா ஜானகி முகூர்த்தம். டேய் சிசிடிவி போறேன் தள்ளுறா. என்னத்த தடவுறா? போடுறா வேமா போடு. அண்ணே என்ன டெல்டான்னு கேக்குதுண்ணே. டெல்டாவோ காவேரியா கொடுத்து தொலைடா. அண்ணா அண்ணா அது டெலிட்டுன்னு சொல்லுதுண்ணே, அந்த ஆமமுக தப்பா சொல்றானே. அடன் அது என்ன கேக்குதோ கொடுத்து தொலைங்கடா. ஐயோ என்னண்ணா நீங்களும் புரியாம பேசுறீங்க. அது கேக்குறத கொடுத்தா எல்லாமே அழிஞ்சிரும்ண்ணே. இவன் தான்டா படிச்சவன், அந்த சுவிட்ச் அவன்கிட்ட கொடு. குடு குடு. அண்ணே சீனியர் சூனியர்னு ஒரு மரியாதை கொடுங்கண்ணே. நேற்று வந்து பிளாக்கா பல்ட்டெல்லாம் கொண்டு அதை கொடுக்க சொல்கிறீங்க. டேய் மாடசாமி, உன்னோட பெரிய இம்சையா இருக்குது. கொடே. சாரிண்ணே, இப்போ பண்ணுறேண்ணே. டேய் 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 முன்னாடி வா முன்னாடி வா முன்னாடி வா. அப்படி அப்படி முன்னாடி வா முன்னாடி வா. வா 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 வா. பின்னாடி வா பின்னாடி வா பின்னாடி வா. அப்படி பின்னாடி வா பின்னாடி வா. டேய் 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 ஏ பின்னாடி என்ன நோண்ற? பின்னாடி அப்படியே ரீவைன்ல போடுறா. அப்படி தெளிவா இங்கிலீஷ்ல ரீவன். ஆமா பெரிய வீட்டா ராஜகோபாலி. சீ போடு. என்னண்ணே ஆஃப் பண்ணி விட்டீங்க? யாரு? நானு. இதுல சீனியர் வேற. அடிக்காதீங்களா? குறா. டேய் நீ போடுறா. குண்ண குண்ண. டேய் என் பையன் செல்கோமாக்கு போனதுக்கு காரணமே இந்த பைக் தான்டா. டேய் இந்த பைக்கை விற்க சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? 2-3 மெக்கானிக்க சொல்லி தானே வச்சிருக்கு. சீக்கிரம் அதை வித்து தொலைச்சிடலாண்ணே. யார் இந்த பைப்பார்?
நான் போடுறேன்டா. நீ போடுறா. ஃபர்ஸ்ட் கியர் வச்சு போ நானு நீ போடு. இப்போ பாடுறா. அண்ணே எதிரி நம்ம இடத்துக்கே வந்துட்டானே. தசராஜாவா? அவன் தான். நம்ம ஆள் போட போனது அவனுக்கு தெரியுமா? தெரியாதுண்ணே. கூட வேண்டாம் வந்திருக்கான். வெள்ளாடு கூட செம்பிளியாடு மாதிரி ஒருத்தன் வந்திருக்கானே. அப்போ தர வேண்டியதுதான். நாங்கள் போய் பொருள் எடுத்துன்னு வரோம். நீங்கள் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த பட்டிமன்றத்தில் பேசுவார்ல சாலமன் பாப்பையா, அவர் மாதிரி பேசின்னு இருக்கி நாங்கள் போய் சாமான் எடுத்துக்கிட்டு வரோம். கல்லு விளக்கிட்டா அண்ணா, பெரிய சாமானோட வரேண்ணா. வணக்கண்ணே. யாரா இவனுங்க? நீங்கடா நீங்க. அண்ணன் இருக்கா? அடி உள்ளதாங்கிறாரு. போங்க. கியூட் பண்ணிக்குட்டி. டேய் இந்த பக்கம் ரெண்டு வா. வா வா. சரிண்ணா. வணக்கம்ண்ணே. வணக்கம் வாங்க தம்பி. பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது? அது போதுண்ணா. இவன் பிசினஸ் பண்றான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? டே எனக்கு எல்லாம் தெரியும்டா. நீ அது சூப்பரா போகுதுண்ணா. மழை காலத்துல தான் கொஞ்சம் டல்லா போகுது. மழை டயத்துல என் பிசினஸும் ஓகோன்னு போகுது. சந்தோஷம். மழை காலத்துல மழை தண்ணி அள்ளி குடிப்பாங்க. வாஸ்தவம். ஃப்ரீயா குடிக்க வேண்டிய தண்ணி இப்படி காசு கொடுத்து குடிக்க வைக்கிறேன் பாத்தியாவன். டே தம்பி, பெட்ரோலு தங்கம் எல்லாம் இந்த பூமியிலேருந்து தான் வருது. அதை காய்ச்சி கொடுத்து எல்லாம் வாங்கல. யோ, காவேரின்னு பேர் வச்சுக்கிட்டு துபாய்க்கார மாதிரி பேசிட்டு இருக்க. பெட்ரோல் தங்கம் இல்லைன்னா மனுஷன் உயிரோட வாழ முடியும். ஆனா குடிக்கிற தண்ணி இல்லைன்னா மனுஷன் உயிரோட வாழ முடியாதுயா. டே உன் நண்பன் கூட தான் வாட்டர் பியூரிஃபை பிஸ்னஸ் பண்ணுறோம். ஐ ஃபார்காட் இட். அப்போ என்ன, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். டேய் நீங்க ஏன் கம்பெனியில வந்து வாட்டர் பியூரிஃபை பண்ண வந்தீங்களா? ஐயோ, ஊட்டிக்கே ஏசியானே. கொடைக்கானலுக்கு பிளம்ஸா? அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு வந்து? அண்ணே, கருப்பா ஒண்ணு இருக்குன்னு உங்ககிட்ட, அதை வாங்க வந்தனே. கருப்பா இங்க கீழே வெளியில அரணா கயிறு தாண்டா இருக்கு. ஹலோ, உங்ககிட்ட கருப்பு கலர் பல்சர் இருக்குன்னு மெக்கானிக் சொன்னானா? அதான் நான் உங்ககிட்ட நேரில் ரேட்டு பேசி வண்டி வரதுக்காக வந்தேனா? கருப்பு பல்சரா? அண்ணன் சிரிக்கிறத பார்த்தா நமக்கு நல்ல ரேட்டில் கொடுத்துருவாரா? கேப்டன் அன்னைக்கே காட்டில் சுட்டு இப்படி சிரிச்சிருப்பானா? அண்ணே, நீங்க சிரிக்கும் போது நித்யானந்தா மாதிரியே இருக்கீங்கண்ணே. பாரு ஆப்பு. உருட்டு உருட்டு நல்லா உருட்டு. அண்ணன் குழந்தை மாதிரி சிரிக்கிறாரு. தம்பி அந்த பல்சர் பைக்லாம் உங்களால வாங்க முடியாதுப்பா. சரிண்ணே, அப்ப நாங்க புதுப்பேட்டை போய் வாங்கிக்கிறோம். பேர் தான் புதுப்பேட்டை, அங்க விற்கிறதெல்லாம் பழசு. சொல்லுங்க என்ன விலைக்கு வேணும்? பொருள் உங்களுது, வேலை என்னன்னு சொன்னீங்கன்னா வாங்கிடுறேன். அதிகமாக சொல்லி உனக்கு எதுவும் ஓடி போயிட்டானுங்கன்னா எப்படியாவது தலையில் கட்டி அவனுங்களை மேலே அனுப்பிச்சிடணும். ஆனால் நீங்கள் யோசிக்கிறது பார்த்தா வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்கு. நான் வேற இடம் பார்த்துக்கிறேன். எந்திரிச்சுக்கிட்டேன். பாக்கெட்லாம் கையில் எவ்வளோ இருக்குது எடுங்க. பாக்கெட்ல ஓன்லி பார்த்தா போகுது. ட்ரங்க்கு. ஐயோ லட்சுமி கீழே போட்டியே. மச்சா சாரிடா, ஜட்டி போடல. அதான் நீ ஜட்டி போட்டு ஸ்டார் ஸ்மெல். என்ன இது ஈரமா இந்த நாத்தனா இருக்கு? ரொம்ப வேற சித்தி சம்பாரிச்சிருப்பீங்க போல. உண்மைதானே, கஷ்டப்பட்டு வேறு சித்தி சம்பாரிச்ச பணம் இது. அண்ணே, கரியன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சிங்கன்னா அப்படியே காஞ்சிரும். ஆமாம் எனக்கு தெரியும். இரு இந்தா பிடிங்க ஆர்சி புக்கு சாவியும். கேபி கையில வந்துருச்சு. பாடிகார்ட் முனீஸ்வரா வந்து பூஜை போட்டுறேன். இனிமேல் தான் நீங்க பார்த்து சூதானமா இருக்கணும். என்ன மதுரைக்கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? டே வண்டி மதுரை வண்டிடா. அதான்